சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இளைஞர்களின் பெற்றோர் தவறான நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக கூறி அண்ணா நகரில் சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். வார இறுதி நாட்கள்ல இருசக்கர வாகனத்தில் பைக் செல்வதாக கூறி சமீபத்தில் வீடியோக்கள் வெளியானது. குறிப்பா இந்த கும்பல் இன்ஸ்டாகிராமில் லைவ் வீடியோ வெளியிட்டு அண்ணா நகர், கோயம்பேடு, அடையாறு போன்ற பகுதிகளில் பைக் ரேஸ் ஈடுபட்டதாக இந்த வீடியோ காட்சிகள் வெளியானது. அதனை அடிப்படையாக வைத்து அண்ணா நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு 10 நபர்களை கைது செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் 9 இருசக்கர வாகனங்களும், உயரக இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்தார்கள். அவர்களை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து புலனாய்வு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவரது பெற்றோர் தொடர்ந்து போலீசாரிடம் தங்களது மகன்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தவறு இழைக்கவில்லை என்றும் அந்த வீடியோவில் அந்த நபர்கள் இல்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இன்று மாலை அந்த கைது செய்யப்பட்ட நபர்களை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்வதற்கு முன்பாக அங்கிருக்கக்கூடிய பெற்றோர் உயர் அதிகாரிகள் வந்தவுடன் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கிய சாலையா இருக்கக்கூடிய பகுதியில், அதுவும் பீக் நேரத்தில் ஒரு சாலை முறையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டது. போலீசார் அவர்களை தற்போது சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்களை ஆஜர்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.